கதையோட லைன் இதான், காமெடியோட லைன். நீங்க ஓகேன்னா நான் உட்காந்து எழுதுறேன். சூப்பரா இருக்கு சார். ஆனா கவுண்டமணி சார்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிருங்கன்னுவாரு. பேசுவாங்க. பேசுனா ஏங்க நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கலங்க. அப்போ ஓகேங்க. எனக்கு ராஜகோபால் எனக்கு கரெக்ட்டா தான் எழுதியிருப்பான். இதுதான் ம். கவுண்டமணியோட கேரக்டர். ஆனா வடிவேல், விவேக் எப்படின்னா, கேட்டு அதுல கரெக்ஷன். அவன் வடிவேல் அண்ணன்லாம் நெறைய சீன வந்து நம்ம சொன்னதே தூக்கிட்டு வேற பண்ண சொல்லுவாரு. இப்படியே இவரு வரும்போது வடிவேலுக்கு நான் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கும்போது விவேக் அப்படி பாஸ் ஆவாரு. ஓகே. கவுண்டமணி அதுக்கு அடுத்து வடிவேலு. நம்மலாம் எங்க போறது? அப்படின்ற மாரி அப்படி ஒரு அது மாரி விவேக் சொல்லிக் குடுக்கும்போது வடிவேலு அப்படின்னு இந்த மாரி நடக்கும். இந்த மாரி ம். சின்ன சின்ன பிரச்சனையில தான் நடக்கும். ஒரு 10 சீன் ரொம்ப நல்லாருக்கும். அங்கேயே ம். சொல்லி எழுதி வச்சிடலாம். இங்க வந்து சென்னைக்கு வந்து படிச்சு காட்டும்போது, இவரு ஒரு குரூப் வச்சிருப்பாரு வடிவேலு. அந்த அவங்ககிட்டலாம் சொல்றாரு. சொல்லிட்டு "நல்லா இல்லைல்ல இது வேணாம். கோபால் வேற பண்ணுவோம் கோபால்" அப்படின்னாரு. நான் இங்க உட்காந்து பேசுறதுக்கு அப்புறம் நான் எதுக்கு? நீங்களே பேசலாமே. இவங்களா ஒண்ணு பேசி, படத்துல பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காது. பில்லோன்னுவாரு. அதுல கூட ஆமா. பில்லோன்னுவாரு. ம். பேடு ஃபெல்லோங்காம, பேடு பில்லோ ஆ. அப்படின்னுவாரு. அது கூட ஒரு அசிஸ்டன்ட் சொன்னான். பில்லோன்னா தலகாணிங்க அது ம். வேணாம். ஏய் அவருக்கு வடிவேலு சொன்னா ஒண்ணு. ரசிப்பாங்க. கம்முனு இரு. நீ அப்படியே சொல்லுண்ணே அப்படின்னு. அந்த இது நல்லா இருக்கும். அந்த அம்மா நடிச்சிருப்பாங்க. குத்தாலம் அருவியில குளிச்சது குளிச்சது. போல இருக்குதா? 3 வாய. உங்க அம்மா இன்னும் போகலையா அங்கருந்து? அ அவன் அவன் புரிஞ்சு போய் கிடக்குறான். ஆ. குத்தால அருவியில குளிச்ச மாரி இருக்குதாம். அவன ஏன் மாப்பிள கோவிக்கிறீங்க? கோவிக்கிறீங்க. அதான் மூலைக்கு வச்சு காத்து அடிக்கிறப்ப. காத்து அடிக்கிறதுக்கு நான் என்ன சைக்கிளா? நேயர்கள் எல்லாருக்குமே ஹாய். நான் தான் உங்களுடைய ரவீனா. 80ஸ் 90ஸ்ல வந்து செந்தில் சார், கவுண்டமணி சார் அப்டின்னா, யாருக்குமே தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. எஸ், அவங்க பேசுனது வந்து எல்லாருமே ஆன் ஸ்க்ரீன்ல பார்த்திருப்போம். பட் அந்த ஸ்கிரிப்ட்ட ரைட் பண்ணி குடுத்தது யாரு அப்டின்னு மேக்ஸிமம் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எஸ், ரைட்டர் அண்ட் டைரக்டர் ராஜகோபால் சார் அவங்கள தான் பார்க்க போறோம். வாங்க அவங்க கூட சேர்ந்து நெறைய விஷயங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. பர்சனலா வந்து கேட்கக்கூடாது இருந்தாலும் வம்புளுக்கு கேட்கிறேன். வம்புளுக்கு வைக்கிறீங்க. அ உங்களுக்கு வொர்க் பண்ணது, யாரு கூட வொர்க் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது? எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். இல்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாடி ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலு. ஓகே, ஓகே, ஓகே. இதுல என்னன்னா ஒரு விஷயம் வேணா நான் சொல்றேன். ம். கவுண்டமணி அண்ணனுக்கும், வடிவேல் விவேக் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்டின்னா, நான் ஒரு கம்பெனிக்கு கவுண்டமணி அண்ணன் தான் சொல்லுவாரு. என் ம். ரைட்டர் ராஜகோபால் என் நம்பர் அப்பலாம் இந்த நம்பர் தான். லேண்ட்லைன் நம்பர் குடுப்பாரு. பேசுவாங்க. ப்ரொடியூசரோ, டைரக்டரோ வர சொல்லுவாங்க. ஆஃபீஸ்ல போய் கதை நான் தான் ஃபர்ஸ்ட்டு கேட்பேன். ஓகே. கேட்டு அது வில்லேஜ் கதையா, சிட்டி கதையான்னு கேட்டுட்டு, அதுக்கு தகுந்த ட்ராக் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணுவேன். ம். பண்ணிட்டு ரூம் போட சொல்லுவேன். ரூம் போடுவாங்க. போட்டு ம். ஒரு ஒரு லைன் பண்ணிருவோம். அவுட்லைன். பண்ணிட்டு வந்து சொல்லுவேன். ம். கதையோட லைன் இதான். காமெடியோட லைன். நீங்க ஓகேன்னா நான் உட்காந்து எழுதுறேன். ஓகே. சூப்பரா இருக்கு சார். ஆனா கவுண்டமணி சார்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிருங்கன்னுவாரு. அவரு வந்து படம் ஷூட்டிங் அப்பதான் கேட்பாருங்கன்னு. இல்லங்க. அவரு அங்க ஷூட்டிங்ல வந்து நல்லா இல்லன்ட்டாருன்னா எங்களுக்கு செலவானது வேஸ்ட் ஆயிரும். அப்ப அவங்களுக்காக ஃபோன் பண்ணு கவுண்டமணி அண்ணன். ம். அண்ணே ஒரு ட்ராக் சொன்னேன் நல்லா இருக்குன்ட்டாங்க. உங்ககிட்ட சொல்லணுங்கிறாங்க. எதுக்குப்பா? நம்ம என்ன புதுசா நீ நீ வந்து ஸ்பாட்ல பண்ணிக்கலாம். ஷூட்டிங் எப்போ பண்ணிக்கலாம். புடிச்சிருக்கு பண்ணிட்டேல்ல. அவங்ககிட்ட குடுன்னா புரொடியூசர்ட்ட, டைரக்டர்ட்ட குடுப்பேன். பேசுவாங்க. பேசுனா ஏங்க நீங்க உங்களுக்கு புடிச்சிருக்கலங்க. அப்போ ஓகேங்க. எனக்கு ராஜகோபால் எனக்கு கரெக்ட்டா தான் எழுதியிருப்பான். இதுதான் ம். கவுண்டமணியோட கேரக்டர். ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் கேட்பாரு. அ. டயலாக் சொல்லி தருவோம். அத அப்படி நடிப்பாரு. ஆனா வடிவேல், விவேக் எப்படின்னா, அவங்க ஆஃபீஸ்க்கு வர சொல்லி ம். அவங்களும் கேட்பாங்க. ஓகே, ஓகே. கேட்டு அதுல கரெக்ஷன் ம். இதெல்லாம் சொல்லுவாங்க. அவன் வடிவேலு அண்ணன்லாம் நெறைய சீன வந்து நம்ம சொன்னதே தூக்கிட்டு வேற பண்ண சொல்லுவாரு. ஓ. இங்க சொல்லி நான் டைரக்டர்ட்டலாம் சொல்லி அதெல்லாம் ஓகேன்றமா வந்துரும். ம். ஆ அதுக்கப்புறம் இவங்க வேறையா பண்ணுவாங்க. அது இந்த மாரி இது இருக்கும். விவேக் சார் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். ம். அவர் எப்படின்னா, ஆஃபீஸ்க்கு வர சொல்லி கேட்டுட்டு நல்லா இருக்குன்ருவாரு அவ்வளோதான். ஓகே, ஓகே. இதான் 3 பேருக்கு உள்ள வித்தியாசங்கள். வித்தியாசங்கள் இதுதான். ஓகே. ஆனா மத்தபடி ஸ்பாட்ல பண்ணும்போது 3 பேருமே நம்ம என்ன சொல்றோமோ, அத சின்ன சின்ன பஞ்சஸ் வந்து அவங்க சேப்பாங்க. ஓகே. அது சேர்க்கும்போது நல்லா இருந்தா நான் ஓகேன்னுவேன். நான் ம். நல்லா இல்லன்னா, அண்ணே இத விட அது நல்லா இருக்குண்ணேன்னா ஓகேன்ருவாங்க. ஓகே. இந்த மாரி ஏதாவது இப்போ 3 பேர், 4 பேர் நீங்க வச்சு பண்ணியிருக்கீங்கல்ல. அதாவது ஆமா. நல்ல டாப்பஸ்ட் காமெடி ஆக்டர்ஸ். இதுல வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லயே யாராவது வந்து ஆன் தி ஸ்பாட்ல நீங்க சொன்ன ஸ்கிரிப்ட்ட மாத்தி, அவங்களே ஏதாவது காமெடி பண்ணியிருக்காங்களா? இல்ல ஃபுல்லாலாம் மாத்த மாட்டாங்க. ஓகே, ஓகே, ஓகே. மாத்தல இது சும்மா காமெடி கமெண்ட் அடிப்பாங்க. யாரு? விவேக், வடிவேல் 2 பேருக்கும் எழுதியிருக்கேன். ம். 2 பேரும் ஒரே இதுல. அதாவது ம். மிடில் கிளாஸ் மாதவன்.
ஓகே. 2 பேருமே பண்ணியிருப்பாங்க. மனதை திருடி விட்டாய். அதுலயும் 2 பேரும். ஆமா. அப்படியே இவரு வரும்போது வடிவேலுக்கு நான் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கும்போது விவேக் அப்படி பாஸ் ஆவாரு. ஓகே. கவுண்டமணி அதுக்கு அடுத்து வடிவேலு. நம்மலாம் எங்க போறது? அப்படின்ற மாரி அப்படி ஒரு சும்மா ஓகே, பஞ்ச் ஓகே, பண்ணிட்டு ஓகே, ஓகே. போவாரு. ம். "சார், சார் வரேன் சார். அவர் முன்னாடி வந்துட்டார். ஓ! அப்ப நாங்க லேட்டா வரோம்ன்னு சொல்றீங்களோ?" அப்படின்னுவாரு. இந்த மாரி இது நடக்கும். இதெல்லாம் வந்து ஆன் தி அவரு ஸ்பாட்லயே. உள்ள போயிருவாரு. "கோபால் நீ சொல்லு கோபால். அங்க கிடக்குறான்" அப்படின்னுவாரு வடிவேலு. அது மாரி விவேக் சொல்லிக் குடுக்கும்போது வடிவேலு ம். அப்படின்னு இந்த மாரி நடக்கும். இந்த மாரி ம். சின்ன சின்ன பிரச்சனையில தான் நடக்கும். ஓகே, ஓகே, ஆ ஓகே. அவனுக்கு சொல்லிக் குடுத்துட்டியா? என்ன சொன்னான்? நல்லா ம். இருக்குன்ட்டான். இதுல இத பண்ணிக்கலாம், இத அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு விவேக் மாத்துவாரு. ஓகே. இவரு போனோனே இப்படி மாத்துவாரு. அப்ப 2 பேரும் சேர்ந்து ஸ்பாட்ல காம்பினேஷன் பண்ணும்போது, இது நல்லா இருக்கு. இதையே பண்ணலான்னு நான் எழுதினத சொல்லுவேன். ஓகே, ஓகே, ஓகே. அது ஒரு உதாரணம் மிடில் கிளாஸ் மாதவன்ல பதிலுக்கு பதில் ஏதாவது பண்ணணும். அதாவது வடிவேலு வந்து இது சுடுதண்ணி இது பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆமா பார்த்துருக்கேன். டாய்லெட் போம்போது சுடுதண்ணி இது பண்ணி பேண்டேஜ் ஃபுல்லா ஆமா போட்டிருப்பாங்க. ஆமா. அது பண்ணியிருப்பாரு. இப்ப ம். அத பதிலுக்கு பண்ணணுங்கிறாரு வடிவேலு. ம். நான் பதிலுக்கு பண்ற மாரி எழுதல. பதிலுக்கு ஓகே. அவன நான் ஒரு ஒச்சம் பண்ணணும். ஓகே. அப்பதான் 2 பேரையும் படுக்க வச்சு அந்த சீனுக்கு பணிவிடைகள் பண்ணிட்டுருப்பாங்க. ஆமா. அப்ப வந்து விவேக் டீஸ் பண்ணுவாரு. அப்ப வடிவேலு நைஸா "என்னையவாடா நீ கிண்டல் பண்ற?" அப்படி சொல்லிட்டு எடுத்து குடுத்து அவரு போய் பீரோல முட்டி விழுவாரு. கடைசியா 2 பேரும் படுத்திருப்பாங்க. ஓகே, ஓகே. "ஐய்யய்யோ! மீன் பாடி வண்டியில படுத்த மாரியே இருக்கேடா!" அப்படின்னு. அந்த இது நல்லா இருக்கும். அந்த அம்மா நடிச்சிருப்பாங்க. "குத்தாலம் அருவியில குளிச்சது. குளிச்சது போல இருக்குதா" "மூடு வாய! உங்க அம்மா இன்னும் போகலையா அங்கருந்து? அ அவன் அவன் புரிஞ்சு போய் கிடக்குறான். ஆ குத்தால அருவியில குளிச்ச மாரி இருக்குதாம்." அவன "ஏன் மாப்பிள கோவிக்கிறீங்க? கோவிக்கிறீங்க. அதான் மூலைக்கு வச்சு காத்து அடிக்கிறோமா." "காத்து அடிக்கிறதுக்கு நான் என்ன சைக்கிளா?" அந்த அம்மா ஆமா. ஃபேன்லாம் வச்சிரும். ம். "ஃபேன் 5ல வைக்கணும்." ஏங்க ஃபேன் அந்த ஃபேன் தான் 5ல வைக்கலாம். இதுல எங்கங்க 5ல வைப்பீங்க? அப்படின்னு சொல்லி அந்த காமெடி ஃபுல்லாவே நல்லாருக்கும். ம். அது 2 கண்டிப்பா. பேருமே சின்ன சின்ன இது வரும். அத அப்படியே சமாளிச்சுருவோம். ஸோ, இப்ப இது எல்லாமே வந்து அந்த ஸ்பாட்ல வந்து அவங்க சொல்லி நீங்க ரீஷூட் பண்ண சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ நீங்க சொன்னீங்க, வடிவேல் சார் வந்து ஓவராலா வந்து ஸ்கிரிப்ட்ட வந்து மாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி மாத்தி அந்த காமெடி நல்லா போயிருக்கா? இல்ல வந்து ஃப்ளாப் ஆயிருக்கா? அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? வம்புல மாட்டி விடுறியேம்மா. இல்ல. எ அதாவது எல்லா இதுலயும் மாத்துனது இல்ல அவரு. ம். மேக்ஸிமம் ஒரு படம் தான் நான் சொல்றது. ஓகே, ஓகே. ஒரு படம் ராஜ்யம்னு ஒரு படம். ம். விஜயகாந்த் சார் நடிச்சது. ராஜ்யம். ஓகே. மனோஜ்குமார் டைரக்ஷன். ஒரே ஒரு லைன் தான். என்னன்னா, ஒரு முருகர் சிலைய வடிவேல் திருடிர்றாரு. அதனால என்னென்ன டிஸ்டர்ப் முருகர் மூலமா என்னென்ன டிஸ்டர்ப் வருதுங்கிறது தான் ட்ராக். ஒரு ஓகே. 10 சீன் ரொம்ப நல்லாருக்கும். அங்கேயே ம். சொல்லி எழுதியாச்சு எல்லாம். இங்க வந்து சென்னைக்கு வந்து படிச்சு காட்டும்போது, இவரு ஒரு குரூப் வச்சிருப்பாரு வடிவேலு. அந்த அவங்ககிட்டலாம் சொல்றாரு. சொல்லிட்டு "நல்லா இல்லைல்ல இது வேணாம். கோபால் வேற பண்ணுவோம் கோபால்" அப்படின்னாரு. அப்படின்னு இது பண்ணாரு. சரி நான் வேற வேணா பண்ணிட்டு வரேன்னு. "இல்ல, இல்ல நீங்க இங்க உட்காருங்க நம்ம பேசுவோம்" அப்படின்னாரு. ம். நான் சொன்னேன், "இல்லண்ணே இந்த மாரி உட்காரு நான் தனியா நான் ட்ராக்னா நான் என் ட்ராக் தான் இருக்கணும். நான் இங்க உட்காந்து பேசுறதுக்கு அப்புறம் நான் எதுக்கு? நீங்களே பேசலாமே" அப்படி சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இவங்களா ஒண்ணு பேசி, படத்துல பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காது. ம். அதுதான். நல்லா இருக்குமான்னு கேட்டீங்கல்ல, அது அதான் நான் வந்து கஞ்சா கருப்புக்கு அதுல பாதி மேட்டர் எடுத்து வச்சுட்டேன். மேதைன்னு ஒரு படத்துல. ஓகே, ஓகே. ராமராஜன் சார் படம். ம். மேதைன்னு வந்தது. அதுல ஓப்பனிங்கே ஆ மதுரை சோமு பாடுவாரே, தெய்வம் படத்துல. மருதமலை மாமணியே மாமணியே முருகையா முருகையா. அந்த பாட்டு கந்தா பாடிக்கிட்டே வருவாரு. பக்தர்கள்லாம் நிப்பாங்க. எல்லாருக்கும் பஞ்சாமிர்தம் குடுப்பாரு. ஓகே. இதுதான் நான் வடிவேலுக்கு வச்சது அந்த படத்துல. ம். வச்சுட்டு எல்லாம் நக்குவாங்க, மயக்கம் போட்டு விழுந்துருவாய்ங்க. ஐயர் வரைக்கும் மயக்கம் போட்டுருவாரு. முருகர் சிலைய தூக்கிட்டு போயிடுவாரு. ஓகே. பஞ்சாமிர்தத்த குடுத்து, அதுல மயக்க மருந்து குடுத்து தூக்கிட்டு போயிருவாரு. அது அது அந்த அந்த ஓப்பனிங் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் வேற வேற சீன் இருக்கும். ம். அது வடிவேலு அண்ணனுக்கு வச்சது எப்படின்னா, ஆ தொரத்துவாங்க, ம். ஓடுவாரு. "மனுமிகு சந்தனம் ஆ. சைக்கிள்ல ஓடுவாரு சிலைய வச்சுக்கிட்டு. ஒரு இருட்டா இருக்கும். நைட் எஃபெக்ட் போலீஸ் ம். தொரத்துது. ஒரு காம்பவுண்ட் செவுல தூக்கி போட்டுட்டு ஏறி உள்ள குதிச்சுருவாரு. இவங்க தேடிட்டு போயிருவாங்க. அப்படியே அங்கேயே ஒரு இடத்துல தோண்டி ஒரு மரத்துக்கிட்ட அடையாளம் வச்சு இது சிலைய புதைச்சு வச்சுட்டு தூங்கிருவாரு. விடிஞ்சோனே பார்த்தா அவன் சென்ட்ரல் ஜெயில் அது. போலீஸ் வரும். "யார்றா நீ?" சொல்லி உள்ள வச்சுருவாய்ங்க. இப்ப இவரு கேப்ல வந்து அந்த சிலைய தோண்டி பார்க்கறதுக்கு வரும்போதெல்லாம் ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்கும். ம். அதாவது ஓடி வந்து இந்த இது கைதிகளுக்கெல்லாம் விளையாட்டு இது சொல்லுவாங்க.
அந்த அந்த ஹை ஜம்பா அத ஜம்ப் குச்சி பண்றது. வச்சு அப்படி ஜம்ப் ஆமா. அது ஓடி வர ஓட்டப்பந்தயம் வச்சிருப்பாங்க. எல்லாம் ஓடும்போது வடிவேல் மட்டும் ஒரு கம்பு சைடுல வச்சிருப்பாரு. அப்படியே ஓடி வந்து அந்த கம்ப எடுத்து அப்படி வச்சு ஹை எடுத்துட்டு அந்த ஜம்ப் பண்ணி பக்கம் ஜம்ப் பண்ணி காம்பவுண்டுக்கு வெளிய குதிச்சுருவாரு. குதிச்சா மழை தண்ணியா இருக்கும். சொத்துன்னு குதிச்சு அப்படி நிமிருவாரு. 4 பேர் மிஷின் கன்னோட 4 போலீஸ் நிப்பாங்க. "ஏய்யா குதிச்ச செகண்ட் கூட ஆகல எப்படியா வந்தீங்க? யார்யா நீன்னுவான்." இவங்க வரிசையா சொல்லுவாங்க. ம், ம். முருகன், குமரன், சரவணன், பாலசுப்ரமணி. "டேய் என்னடா முருகர் பேரா சொல்றீங்க? இது ஏவிஎம் ஃபேமிலியாடா?" அப்படின்னுவாரு. அதெல்லாம் எடுக்கல. ஓ! வேற சீன் மாத்துறேன்னு சொல்லி ம். மாத்தி இது பண்ணிட்டாங்க. ஓகே, ஓகே. உங்களுக்கு எப்படி ஹர்ட்டடா இருந்ததா அந்த டைம்? வருத்தம் இருக்கும். ம். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே நான் போகல அப்போ. ஓகே, ஓகே. ஸ்பாட்டுக்கு போயிட்டு வேற சீன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ம். டவுட் ஆகுது. அப்புறம் டைரக்டர்ட்ட சொல்லிட்டு எனக்கு ஒரு வேலை இருக்கு. நான் கிளம்புறேன்ட்டு கிளம்பிட்டேன். ஓகே, ஓகே சார். சார் ஆக்சுவலி இப்போ நம்ம அந்த சொன்னோம்ல, அது எப்படி காமெடி ஆக்சுவலி ஒரு டைம்ல வந்து காமெடின்னா, அது காமெடியாவே போயிட்டுருந்தது. பட் நீங்க வந்து நெறைய படங்கள்ல வந்து அந்த காமெடியோட சேர்த்து ம். பாட்டையும் மிக்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதுதான் நெறைய ஆமா, அது வந்து உண்மையாவே வேற லெவல் ஹைலைட்ன்னே ஆமா. சொல்லலாம். அதெல்லாம் எப்படி திங்க் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்டு? இல்ல அதுதான். அது எனக்கு வந்து ராமநாராயண் சார் படங்கள் அதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் அது மாரி பண்ணியிருப்பாரு. ம், ம். அது தியேட்டர்ல எல்லாம் ரசிப்பாங்க. நமக்கும் அது இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ஓகே. அந்த இன்ஸ்பிரேஷன்ல தான் நான் பண்ணேன். ம், ம். அதுக்கப்புறம் தான் அது நான் பண்ணதுக்கப்புறம் விக்ரமன் சார் பண்ணாரு. புது வசந்தம் படத்துல. அவர் ஓகே. முதல் டைரக்ஷன்ல. ம், ம். ஆளுக்கு ஒரு கதம்ப சாங்குன்னு பேரு அதுக்கு பேரு. அது மாரி நெறைய ம். படத்துல பண்ணியிருப்பேன். சூப்பர், அது சூப்பர். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ம். ரசிக்கிற மாரி இருக்கும். அதுக்காக கண்டிப்பா, தான் கண்டிப்பா. பண்றது. நார்மல் காமெடியோட அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் ரொம்ப அழகா ஆமா, இருந்தது. ஸோ நீங்க தான் வந்து அந்த சீனா தானா மூவிக்கெல்லாமே வந்து ஆமா, ட்ராக் பண்ணியிருக்கீங்க அப்டின்ட்டு. ஆமா, ஸோ அந்த படத்தெல்லாம் எப்படி சார் இமேஜின் பண்ணீங்க? அந்த மாதிரியான காமெடி? ஆமா. அது ஆ அசோசியேட்டா வேற ஒர்க் பண்ணேன். ஓகே, ஓகே. உண்மைய சொல்லணும்னா, சீனா தானா படத்துல வந்து வடிவேல் சாரோட காமெடி சென்ஸுக்கு வந்து ஆமா. அளவே இல்லாம இருக்கும். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். எப்படி அதெல்லாம் பண்ணியிருந்தீங்க? அந்த டைம் எப்படி இருந்தது? இல்ல அது என்னன்னா, அது நம்ம அப்ப அந்த அந்த படத்துக்குங்கும்போது நான் ம். அசோசியேட்டா ஒர்க் பண்றதுனால, அப்ப நம்ம அசிஸ்டன்ட்லாம் கூப்பிட முடியாது. ஓகே. அப்ப நம்ம ஆஃபீஸ்லயே நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணுவாங்கல்ல. ம், ம். அவங்கள வச்சுட்டு நம்ம மொத்த டிஸ்கஷன் பண்ணுவோம்ல. மொத்த ஆமா. கதையா பேசும்போது இதையும் பேசுவோம். அது ஆக்சுவலா வந்து மலையாள படம் ரீமேக். ஓ! ஓகே. அதுல இந்த காமெடி மேட்டர்லாம் இருக்காது. ம், ம். காமெடி வேற மாரி இருக்கும் அது. வேற சீனா இருக்கும். அதுல அசோகன்னு மலையாள காமெடியன் பண்ணியிருப்பாரு. அவரு நல்ல ஓகே. ஆர்டிஸ்ட். அது வந்து வடிவேலுக்குங்கும்போது அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாத்தணும். ம். அதனால இது வேற டைப்ல பண்ணியிருப்போம். அது நம்மளே கற்பனை பண்ணி டிஸ்கஷன்ல உட்காந்து பேசுறது தான். ஓகே, ஓகே. பேசி பண்றது. அதுல தான் அந்த திருடன் மேட்டருக்கு ஒண்ணு சொல்லியிருப்பேன். "ஏன்டா நான் திருடுறேன்னா என்ன சாதாரணமா நினைச்சீங்களாடா? நைட்ல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம், நான் தெருவுல யாரும் வரானா, போறானா, நாய்ககிட்டலாம் தப்பிச்சு, செவுரு ஏறி குதிச்சு திருடுறோம். ம். நீங்க என்னமோ அத வந்து பெருசா இது பண்ணி மட்டமா பேசுறீங்க. திருடுறேன்னா அவ்வளோ ஈஸியாடா? அப்படின்னு சொல்லி ஒரு லஜ்ஜர் ஆமா. அடிப்பாரு. பெருசா வடிவேலு. அதெல்லாம் நல்லா ரசிச்சாங்க அதெல்லாம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா, அதுலயும் அந்த ஒரு காஸ்டியூம் ஹெல்மெட்ட போட்டுட்டு, ஆமா. அந்த ஆஃப் ஆ ட்ரவுசர் மட்டும் போட்டுட்டு வந்துட்டு, ம மணிகண்டன் சார்ட்ட மணி பேசிட்டு மணி இருப்பார்ல. மணிவண்ணன் சார் கேட்பாரு. இந்த 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 ஃபோட்டோல பார்த்தீங்களா? இருக்கிறவங்கள அப்படின்னா, எங்கேயாவது "ஓ! இது பேட் ஃபெல்லோ." பில்லோன்னுவாரு. அதுல கூட ஆமா. பில்லோன்னுவாரு. ம். பேட் ஃபெல்லோங்காம, பேடு பில்லோ அப்படின்னுவாரு. அது கூட ஒரு அசிஸ்டன்ட் சொன்னான். பில்லோன்னா தலகாணிங்க. அது ம். வேணாம். ஏய் அவரு வடிவேலு சொன்னா டோனு. ரசிப்பாங்க. கம்முனு இரு. நீ அப்படியே சொல்லுனே அப்படின்னு. அதே மாரி பேடு பில்லோ. ம். இவன் உங்ககிட்டலாம் சிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் லாக்ல மறைவாரு. மறைஞ்சா அவர் போட்டிருந்த டவுசரு அவரு மணிவண்ணன். தலையில கூட சவுந்தர்ன்னு ஒருத்தர் நம்ம நண்பர். அவர் ம். நடிச்சிருந்தாரு. அவரு சொல்லுவாரு, "என்னங்க அவன் அண்டர்வேர் உங்க தலையில போட்டு போயிட்டான்." அப்பதான் பார்ப்பாரு மணிவண்ணன். அது மாரி. அது உண்மையாவே நல்லாருக்கும். அந்த படத்துல வந்து ஆமா, ஹியூமர் சென்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு ஆமா. சார். அதுல எப்படி ஒரு ஃபோன் பண்ணுவாரு. ம். டெலிஃபோன் இதுல காயின் போட்டு ம். யாரையாவது திருடருங்கிறதுக்காக ஏதோ ஒரு நம்பர போடுவாரு. போட்டு ஒரு லேடி பேசும். ஹலோ. பேசினோனே, "ஹலோ, நீங்க இந்த பாட்ட யாருக்கு டெடிகேஷன் டெடிகேட் பண்றீங்கோ?" ஆமா. அப்படின்னுவாரு. வர சொல்லுவாரு. நான் ம். தனியா இருக்கேன். என் மாமியார்லாம் தொரத்திட்டேன். ம். வீட்ல நான் மட்டும் தான். புருஷன் எங்கம்மா? புருஷன் ஆமா. வந்து வெளிநாட்டுல இருக்காரு. ஓ! அப்படியா? அட்ரஸ சொல்லுங்க. நான் உங்களுக்கு பாட்டு அனுப்பிச்சு விடுறேன். அப்படின்னுவாரு. ஆ. எந்த பாட்டுன்னோனே, அப்படி போடு போடுன்னுவாரு. கட் பண்ணா அடுத்த செகண்டே வீட்டுக்குள்ள வீட்டுக்கு வந்துருவாரு. வந்துருவாரு. யாரு நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னுவா. ஏன்டி மாமியார், மாமனார தொரத்திட்டு புருஷன துபாய்க்கு அனுப்பிச்சுட்டு ஒத்தாளா உட்காந்து சுகமா இருக்கிறியா? சொல்லிட்டு கத்திய எடுத்து எட்றி. அத எடு, இத எடுன்னு ம். திருடுவாரு. திருடன் கேரக்டர் தானே அதுல. அந்த ஆமா. சீன் நல்லா இருக்கும். ஆமா. கண்டிப்பா வேற ஆமா. லெவல்ல இருக்கும்.